உலகெங்கும் இருக்கும் நமது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியில். 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதம் துவக்கத்திலேயே கன்னிராசியின் அதிபதியான புதன் பகவானும் கன்னிராசிக்குள்ளே தான் இருக்கார். செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் இருக்கிறார். மீன ராசியில் சனி பகவான் வக்ரமாய் உட்கார்ந்துருக்கிறார். குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கிறார். சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிம்ம ராசியில் கேதுவுடன் இணைந்து இந்த மாதம் துவக்கத்தில் பயணம் செய்கிறார். அதே போல் சூரியனோடு இணைந்து பயணம் செய்யும் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதத்துடைய புரட்டாசி மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே துலாம் ராசிக்குள்ளே செவ்வாயோடு சேர்ந்து பயணிப்பார். சுக்கிர பகவானும் என்ன பண்ணுவார், கேதுவோடு இணைந்த சுக்கிர பகவான் இந்த மாதம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24ஆம் தேதி சூரியனோடு சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிடுவார். ஸோ இந்த கோச்சார கிரகங்கள் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற கிரகங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு மிகப்பெரிய போர்க்களத்திலிருந்து வெளியே வர போகிறீங்க. ரொம்ப போராடி என்ன பண்ணனே தெரியல, எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்துட்டேன், செவனேன்னு இருந்துருவோன்னு சொல்லி இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு பொறுமையாக காத்திருக்கீங்க. ஏன்னா எடுக்கிற முயற்சியெல்லாம் தடை. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருட காலமாக கடகராசிக்காரங்களை மாதிரி அடி வாங்கின நபர்கள் ரொம்ப குறைவு. மற்ற ராசியை விட கடகராசிக்கு தான் நிறைய ஒரு பிரச்சனைகளையும் மிகப்பெரிய கஷ்டங்களையும் சனி பகவானும் சரி, அதே போல் நம்முடைய ராகு பகவானும் நிறையா கொடுத்துட்டாங்க. உங்களை விட வயது குறைந்தவர்கள் கூட நீங்கள் வளர்த்து விட்ட நபர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் என்ன பண்ணிட்டாங்க, உங்களை செல்ஃபிஷ் மட்டும் பயன்படுத்துகிறாங்க. பக்கா செல்ஃபிஷ் அப்படிங்கிறத உங்களை அந்தளவுக்கு ப்ராப்பராக பயன்படுத்துனாங்க. அப்போ இந்த அழுத்தத்தை, இந்த கவலைகளை உங்களால் தாங்கவே முடியல. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதாவது என்ன சொல்கிறேன்னா, தன்னலமற்ற நிலைமையில் யாராவது ஒருத்தவங்க உண்மையான அன்பு காட்டிட மாட்டாங்களா? நம்ம ஒரு தாய் போல் ஒரு பாசமாக அவங்கள பார்த்துருக்கோமே, அந்த பாசத்தை புரிஞ்சு திரும்பி வருவாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி தான் உங்களுக்கு அதிகமாக வந்திருக்கும். அதுவும் நம்மளுடைய கடக ராசியில் தற்போது கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்களாக பூச நட்சத்திரக்காரங்க படுற பாடு பெரும்பாடு. இவங்ககிட்ட உண்மை பேசலாமா, இல்லை இவங்ககிட்ட உண்மை பேசலாமா, இல்லை எல்லாட்டுமே பேசாமே இருந்துடலாமாங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிற எல்லாமே உண்மையாக இருந்தாலும் அந்த சுற்றி உள்ள நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, நீ பேசுவதெல்லாம் பொய் தான், நீ என்றைக்கு உண்மையை பேச போகிற அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொன்னோன்னே நீங்கள் உடஞ்சி போயிடுவீங்க. அது சொல்கிறது யார், நீங்கள் யார் மேலே ரொம்ப அக்கறை செலுத்துனீங்களோ அவங்க தான் சொல்லுவாங்க. யாருக்காக ஓடோடி போய் வேலை பார்த்தீங்களோ, யாருக்காக உங்களுடைய அத்தனை விதமான உறவுகளையும் அத்தனை விதமான ஒரு இன்பங்களையும் தூக்கி போட்டுட்டு இந்த ஒரு அன்பான உறவு இருக்குல்ல அது போதாதா அப்படின்னு சொல்லி நின்னீங்களோ, அத்தனை விதமான சூழ்நிலைகளையும் அத்தனை விதமான பிரச்சனையும் உங்கள் மேலே பழி சாத்திட்டு அவங்க நல்லவங்களாயிட்டாங்க. அப்போ இந்த நிலைகள் எல்லாம் எப்போ மாறும் அப்படின்னா, இந்த புரட்டாசி மாதத்திலிருந்து உங்களுடைய வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களை யாரெல்லாம் லாக் பண்ணி ரிலீஸ் பண்ண விடாமல் கஷ்டப்படுத்துகிறாங்களோ அத்தனை விதமான நபர்கள்லேருந்து வெளியே வர போகிறீங்க. குடும்ப ஒற்றுமை ரொம்ப சூப்பராக இருக்க போது. பொருளாதார ரீதியான வருமானங்கள் இனிமே அதிகரிக்கும். இப்போல்லாம் வரவு 8 செலவு 10 மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை போச்சு. வரவு 8 வந்திருக்கு, செலவு பார்த்தா 10 15 வரையும் போயிடுச்சு. அப்போ ஒரு அப்ராச்மெண்ட்டாக நம்ம வரவு 8 செலவு 10 பழைய இது. இப்போ சொல்கிறாங்க எப்படின்னா, வரவு 10,000 செலவு 25,000. அப்போ எப்படி சமாளிக்க? எங்கேயா கடன் வாங்கணும், கடன் வாங்கி லாக் ஆகணும். இதில் உங்களுக்காக கடன் வாங்குறதை விட மற்றவங்களுக்காக கடன் வாங்கி நீங்கள் தோற்ற விஷயங்கள் நிறைய போராட்டங்கள் சந்திச்சிங்க. அப்போ இதுலேருந்து வெளியே வந்துடுவோமானா உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்தணும். பல பேருக்கு
ஒரு அன்பை காட்டுறேன், பாசத்தை காட்டுறேங்கிற விஷயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் உங்களுக்காக இனிமேல் வாழ கற்றுக்கணும். உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு செயல்பாட்லேயும் சுயநலம் இருந்தால் தப்பே கிடையாது. போதும். பொதுநலமாக இருந்து கடகராசிக்காரங்க பட்ட கஷ்டம் கவலைகள் போதுங்கிறது என்னுடைய கருத்து. இல்லைங்க, நான் அப்படித்தான் சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாகவே இருக்க போகிறேன், ஏன்னா அவங்க நல்லா இருந்தால் என் மனசுக்கு சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தயவுசெய்து சொல்கிறேங்க, நம்மளுடைய கடகராசி என்பவர்கள் பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து. அதனால் நீங்கள் உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க. அதேபோல் கடகராசி மாணவ செல்வங்கள் எந்த போட்டியில் வேணும்தான் கலந்துக்கோங்க. இந்த மாதம் துவக்கத்திலிருந்து இறுதி வரையும் எத்தனை போட்டி நிகழ்ச்சிகள் வச்சாலும் தைரியமாக கலந்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி கிடைக்கும். உங்களை அறியாமல் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அந்த வெற்றி மூலமாக நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு போவீங்க. ஒரு உயர்ந்த நிலைக்கு போவதற்கான பாக்கியமும் செயல்பாடும் உண்டு. அப்போ பொதுவாகவே கடகராசிக்கு என்ன வேணும்? தன்னம்பிக்கை வேணும், மனதில் ஒரு தைரியம் வேணும். நம்மளை எதிர்க்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நம்மளை கூட இருந்து குடிபறித்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்கள எப்படி சமாளிக்கலாங்கிற சிந்தனையை கொண்டு வரணும். இந்த பாவம் விட்டுருவோம், அவங்களால நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் தயவுசெய்து கொண்டு வந்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் லாக் பண்ணிட்டு போயிடும். அதே போல் சொந்த வீடு மனை வாங்கவே முடியல, ஒரு 2 ஃப்ளாட் வாங்கினா போதும், 2 வீடு வாங்கினா போதும், அல்லது 2 தோட்டங்கள் வாங்கினா போதும் அப்படின்னு கனவு லோகத்திலே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, உறுதியாக கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சொந்த வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு, சொந்த இடம் மனை வாங்கி போடுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் கிரகங்கள் கொடுக்கின்றன. மனதில் உள்ள குழப்பங்கள் நீங்கள் போது மாணவ செல்வங்கள் படிப்பில் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க. அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, உங்களுடன் பிறந்தவர்கள் அதே போல் உங்களை விட வயது மூத்தவர்களிடம் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும். அதே போல் எந்த விஷயங்களில் நீங்கள் தலையிடுவதாக இருந்தாலும் சரி, அந்த விஷயம் உங்களுக்குரிய விஷயமாக மட்டுமே இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய செயல்பாடு, மற்றவர்களுடைய பிரச்சனைகளை உங்கள் பக்கம் டைவெர்ட் பண்ண பார்க்காங்கன்னா, நீங்கள் முடிஞ்சால் அன்றைக்கி லீவ் போட்டுருங்க. முடிஞ்சால் அன்றைக்கி வேலை பார்க்குற இடத்த விட்டு நின்றுங்க. உங்களுக்கான அங்கீகாரம் உள்ள இடத்துல நீங்கள் வேலை பார்த்து உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கவலைகளிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு எல்லாமல்ல சிவபெருமான் உறுதுணையாக இருப்பார். ஏற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சூப்பராக இருக்குது. மாற்றம் என்பது உங்களுக்கு அருகில் தான் இருக்குது. அந்த மாற்றத்தை பயன்படுத்தி ஏற்றத்தில் செல்வதற்கான வாய்ப்பு கோச்சார கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறது. பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில் வெற்றி உண்டு, நிச்சயம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டு. நேர்களே, நீங்கள் தற்போது வரை பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20% உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும். உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம எடுத்த கோச்சார பலன்களிலே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இதை தாண்டி நீங்கள் ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதே போல் பார்த்திங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், உங்களை ரொம்ப டிப்ரெஷன் ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள், இதெல்லாம் எப்போ கடந்து வருவோம்? என்னோடய வாழ்க்கையில் எப்போ நான் நினச்சது நடக்கும், ஒரு மாற்றத்துக்குரிய விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல கேள்விகளோடு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான செயல்பாடுகளையும் மிக தெளிவாக துல்லியமாக நீ தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டுட்டு, அதாவது பிறந்த தேதி, மாதம், நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பின பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்போம். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க உறுதியாக நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஆஃபீஸில் ஸ்டாஃப் தான் அனுப்புவாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் சொல்லி அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டீங்கன்னா அதற்கு பிறகு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளையும் துல்லியமாக பர்ஃபெக்டாக பதில் கூற நான் காத்திருக்கிறேன். ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு சொல்வது என்னென்னா, நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ணுற நேரம், அதுபோல் நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுற நேரம் அப்படிங்கிறத வச்சு பிரசனம் பார்க்கலாம். அதே போல் வெற்றிலை பிரசனம் பார்க்கலாம். அதுபோல் பார்த்திங்கன்னா சாமக்கோள் பிரசனம், இப்படி நிறைய விதமான வகையில் உங்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக கணக்கிட உறுதியாக முடியும்.
நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் யார், எந்த ஊர், எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பதில் தெளிவாக குறிப்பிட முடியும் என கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும், மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.